எப்போவுமே நீங்கள் உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பீங்களா? அவங்க நல்ல புடவை கட்டியிருக்காங்க, என்கிட்ட அது இல்லை. அவன் சொந்தமாக வீடு வச்சுருக்கான், என்கிட்ட சொந்த வீடு இல்லை. வாடகை வீட்டில் இருக்கேன், அவன் கார் வச்சுருக்கான், நான் வெறும் பைக்கு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து கடவுள் நான் தினமும் சாமி கும்பிடுறேனே, எனக்கு எதையுமே கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அப்போது இந்த பதிவு உங்களுக்கு தான். பொன் பொருள் சேர்றதுக்கு சிவன் வழிபாடு, கர்மவினை சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு பொன் பொருள் வீடு வாகன யோகம் அமையும். நல்ல கர்மாவை ஆக்டிவேட் செய்கிறதுக்கு ஒரே வழிதான் இறை வழிபாடு. அறம் சார்ந்த செயல் செய்து நிம்மதியாக வாழுங்க. யாருக்கும் எந்த தீங்கும் மனதால் கூட நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இறை வழிபாடு எல்லாமே சாமி கும்பிடத்தாமா செய்கிறேன், ஆனாலும் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கத்தாமா செய்து, அட போமா நீ வேற அப்படின்னு சலிச்சுக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த 3: நம்பிக்கை, பொறுமை, மன உறுதி. இது 3ஓட சேர்ந்து தூய பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக அமையும். செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்கிறதுக்கு வழி கிடைக்கும். இதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குது, வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். சிவன் வழிபாடு. எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும், கிடைச்சிருச்சு அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செய்ய வேண்டிய பூஜை இது. வீட்டில் நகை சேரணும், வீட்டில் இருந்த நகையை நான் அடமானம் வச்சுட்டேன், அதை திருப்பணும். முக்கியமாக ஒரு பத்திரத்தை நான் அடமானம் வச்சு தான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அந்த பத்திரத்தை திருப்பணும். என்னோட நிலத்தை சொந்தக்காரன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அது எனக்கு திருப்ப கிடைக்கணும் அப்படின்னு எல்லாவித பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய எளிய சிவன் வழிபாடை நீங்கள் வீட்டில் செய்யலாம். தேவையான பொருள்: பச்சரிசி மாவு, வெண்ணெய். இப்போது நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி பச்சரிசி மாவில் வெண்ணெய் கலந்து நீங்கள் சிவலிங்கமாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். இந்த சிவலிங்கத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. பூஜை அறையில் மறக்காமல் சிவலிங்கத்தை வச்சுருங்க. இப்போது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி 108 முறை பூக்கள் அப்படி இல்லைனா வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்கும். இப்போ நீங்கள் இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? செல்வ செழிப்போடு மகிழ்வாக வாழ அருள் கொடு இறைவா. அப்பனே ஈஸ்வரா, என்னை காப்பாற்ற உன்னை தவிர யாருமே இல்லை. என்னை எப்பவும் கூட இருந்து வழி நடத்தி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் நான் பெறும்போது உன்னுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்லும் நாக்கை எனக்கு தந்தருளப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்வதற்கு முன்னாடி நெய்வேத்தியமாக தயிர் சாதத்தை வச்சுருங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு நம்ம ஒரு பொருள் வேணும்னு கேட்கும்போது அவரை குளிர்விப்பதற்காக தயிர் சாதத்தை வைக்கிறது சிறப்பான பலனை தரும். நான் இப்போ செஞ்சுட்டேன், எனக்கு என்னோடய சொத்து திருப்பி கிடச்சிருமா, என்னோடய பிரச்சனை சரியாயிடுமா, நான் புது வீடு கட்டிடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க. இதை முழு நம்பிக்கையோட 48 திங்கட்கிழமை செய்யுங்க. வளர்பிறை திங்கக்கிழமையில் இந்த பூஜையை தொடங்குறது சிறப்பான பலனை தரும். சரி, இந்த பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் இந்த பச்சரிசி மாவில் பிடிச்சி வச்ச சிவலிங்கத்தை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்லேயே கால்படாத இடத்துல செடிகள் மேலே தூவி விட்டுருங்க. அப்படி இல்லையா, சிவன் கோயிலில் தலை விருட்சம் கோயில் மரம்னு ஏதாவது இருக்கும், அந்த மரத்தில் போய் கீழே உதிர்த்து விட்டுருங்க. ஏதாவது எறும்பு பூச்சி புழு சாப்பிட்டுக்கும். அப்படி சாப்பிடும்போது உங்களுடைய கர்மவினை நிச்சயமாக குறைந்து நல்ல வாழ்க்கை அமைய எல்லாவித அருளையும் பெற்றுத்தரும். ஓம் நமச்சிவாய. நம்பிக்கையோடு இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும்.